ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்கள். சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லேருந்து நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி என்ன டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கணும், பிபிடி ஃபிசியோதெரப்பி சீட்ஸ் எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 80 சீட்ஸ் 3 காலேஜ்லேயும் சேர்த்து. அதில் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் 30 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 25 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி திருச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜஸில் மட்டும்தான் சீட்ஸ் இருக்குது, இந்த 3 காலேஜில். ஸோ இந்த 3 காலேஜ்லேயும் மொத்தமாக 80 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ்லையும் எவ்வளோ பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கம்யூனிட்டிக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜுக்கு 9 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓப்பன் காம்படிஷனில். பிசி கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு 8 சீட்ஸும், பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 6 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட்டில் 4 சீட்ஸும், அதுக்கப்புறம் எஸ்சிஏ கம்யூனிட்டியில் 1 சீட்ஸும், எஸ்டி கம்யூனிட்டியில் 1 சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 30 சீட்ஸ் மொத்தம். இதில் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் 30 சீட்ஸ் மொத்தம். சென்னை கவர்மெண்ட் காலேஜில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 சீட்ஸ் மொத்தம். அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷனில் 8ம், பிசி கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு 6ம், பிசிஎம்மில் இருக்கவங்களுக்கு 1 சீட்ஸும், எம்பிசி டிஎன்சியில் 5 சீட்ஸும், அதுக்கப்புறம் ஷெட்யூல் கேஸ்ட்டில் 4 சீட்ஸும், எஸ்சிஏவில் பார்த்தீங்கன்னா 1 சீட்ஸும், எஸ்டியில் சீட்ஸ் இல்லை. ஸோ அப்போ 25 சீட்ஸு இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸஸில் திருச்சி கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் காம்படிஷனில் 8 சீட்ஸும், பிசி கம்யூனிட்டியில் 7 சீட்ஸும், பிசிஎம் கம்யூனிட்டியில் 1 சீட்ஸும், எம்பிசி டிஎன்சியில் பார்த்தீங்கன்னா 5 சீட்ஸும், அது இல்லாமல் ஷெட்யூல் கேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 25 சீட்ஸு. அப்போ இப்படி தான் உங்களுக்கு சீட்ஸ் வேக்கண்ட் பிரிச்சிருக்காங்க போன வருஷம். ஸோ இதே மாதிரி தான் இந்த வருஷமும் பிரிப்பாங்க இந்த 3 காலேஜஸில். உங்களுக்கு பேராமெடிக்கல் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது சார், நாங்கள் ரொம்ப லோ ஃபீஸஸில் நாங்கள் காலேஜஸ் படிக்கணும், ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் மொத்தமே 80 சீட் தான் இருக்குது, இதில் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கும். சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லைன் மூலிமா நிறைய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஃபீஸ் பேக்கேஜில் அட்மிஷன் ப்ராசஸ் கைட்லைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எந்த காலேஜில் ரொம்ப லோ ஃபீஸ் இருக்கோ அந்த காலேஜஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் காண்டாக்ட் நம்பருக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் எடுத்து கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.